சொல்றா ஒழுங்கா பொச்சை புட்டு உண்மைய வீட்டுக்கு வாடகை கொடுக்கல உம்மால இஎம்ஐ கொடுக்கலன்னு அதை விட்டுட்டு மிஷின் கொடுக்கல பூல் கொடுக்கலன்னு ஏமாத்தி திரியல பட்டா பையா இஎம்ஐ சேனல் என்ன இது ஆயிருக்கும். இவன் சாவறது இல்லாம கூட தொடக்க ஆள் தேடுறான். டோனியை கூப்பிடுறான், வெட்ட கூப்பிடுறான், ஐவரியை கூப்பிடுறான். அவன் சேட்டை எக்ஸ்போஸ் பண்றேன், வெட்டு சேட்டை எக்ஸ்போஸ் பண்றேன், டோனி சேட்டை எக்ஸ்போஸ் பண்றேன், ஐவரி சேட்டை எக்ஸ்போஸ் பண்றேன், மதன் ப்ரோ சேட்டை எக்ஸ்போஸ் பண்றேன். தம்பி இப்ப நீ என்ன இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவ? ஜோக்கர் ப்ரோ என்ன பிரச்சனை? அதான் நான் கேட்க வந்தேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நீங்க தான் ஏதோ வந்து மிஷின் கொடுத்துட்டு அவனுக்கு வந்து ஏதோ ஒரு கொடுக்கலையா, அது ஒரு அது வந்து நான் வந்து நீங்க வந்து நான் கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாய் குலைச்சிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை? அது விடுங்க, நீங்க இது என்ன கணக்கு? நீங்க ஏதோ மிஷின் சொல்லணும்ல, அதுக்குதான் சொல்லுங்க என்ன பிரச்சனை? 1 மந்த்க்கு முன்னாடியே உங்களுக்கு ரிவார்ட் அனுப்பிச்சாச்சு. ஓகே சரி, நான் பேச லைவ்ல கேக்குமா? கேக்குது கேக்குது கேட்டுதான் இருக்கு. 1 மந்த்க்கு முன்னாடியே ரிவார்ட் அனுப்பிச்சாச்சு மதன் ப்ரோ. ஓகே. இதுல வந்து நரேன் வந்து ஃபுல்லா ஆஃப்லைன்ல விளையாண்டுட்டு இருந்தான். சரி. நரேன் ஆஃப்லைன்ல விளையாடக்கூடாது, உனக்கு லைவ்ல நீ வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீமர், இதுதான் உன்னோட ப்ரொஃபஷன். ஓகே. லைவ் ஸ்ட்ரீம்ல தான் விளையாடணும். ஓகே. அதுதான் உனக்கு மிஷன் கொடுத்தது. மிஷன் வந்து நரேன் சொன்ன மாதிரி வந்து நாங்களா தேடி போய் நானா மிஷன் கேட்டா பாருங்க, அது போய் அவனாதான் லைவ்லயே வந்து அது அவனோட லைவ்லயே இருக்கும். பிரைவேட்ல போட வேணாம்னு சொல்லுங்க. எனக்கு யாருமே மிஷன் கொடுக்கறது இல்ல ப்ரோ, யாருமே சப்போர்ட் பண்றது இல்ல, என் சேனல் செத்துருச்சு, 2 வாட்சிங் தான் எனக்கு ஒரு மிஷன் கொடுக்கணும் அவனா கேட்டுதான் மிஷன் கொடுத்தது. எப்போ? 24 hours ஸ்ட்ரீம் போட்டா பாருங்க. எப்போ? ஒரு நாள் இந்த 24 hours ஸ்ட்ரீம் போட்டான் பாருங்க. ஆமா 2-3 months பிஃபோர். ஆமா சரி. இந்த மிஷினுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த மிஷினுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா சம்பந்தம் இல்ல. இந்த மிஷினுக்கும் இந்த மிஷின் அந்த மிஷின் வந்து அவன் பாஸ் ஆனதுக்கும் அவன் ஃபெயில் ஆனதுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த மிஷன் கொடுத்ததுக்கும் அந்த மிஷன் பாஸுக்கும் ஃபெயிலுக்கும் உங்களுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல. சரி, எதுக்காக அவனுக்கு வந்து நீங்க மிஷின் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க? மிஷன் எதுக்கு சரியில்லைன்னு சொன்னோம்னா, மிஷன் வந்து ஆஃப்லைன்ல விளையாடக்கூடாதுன்னு உங்க சேட்லயே வந்து நான் கேட்டிருக்கேன். அந்த சீசன் நடந்தப்பே மதன் ப்ரோ மிஷன் கொடுத்தா லைவ் ஸ்ட்ரீம் இருக்கு, ஆஃப்லைன்ல விளையாண்டா அந்த மிஷன் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். யாருன்னு கேட்டீங்க, நான் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கே வந்துட்டு வான் பண்ணேன், ஆஃப்லைன்ல விளையாடக்கூடாது அப்படின்னு. அவனுக்கு நான் மெசேஜ் பண்ண, அந்த மெசேஜ் நான் வேணா அவன் சேட் எக்ஸ்போஸ் பண்ணல, அதே மாதிரி நான் உங்களுக்கு வேணா சேட் எக்ஸ்போஸ் பண்றேன். கொடுங்க, விளையாடக்கூடாது, காமிங்க அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. அதான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இது வந்து ஆஃப்லைன்ல விளையாட கூடாதுப்பா தம்பி, ஆஃப்லைன்ல விளையாண்டா உனக்கு வந்து மிஷன் ஃபெயில்ட் ஆயிரும், ஆஃப்லைன்ல விளையாட கூடாது, நீ லைவ்ல தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வார்ன் பண்ணது. ஃபர்ஸ்ட் வார்னிங் எப்போனா சீசன் மிஷன் ஸ்டார்ட் ஆகி 20 daysலயே. இந்த மிஷனை கொடுத்தது நீங்க தானே? இந்த மிஷன் கொடுத்தது நானு. நீ இந்த மிஷனை ஒழுங்கா பண்ணலன்னு சொல்றது நீங்க தானே? அது நானே தான். எனக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எனக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த மிஷன் கொடுத்தது நானு, அதுக்கப்புறம் வந்து மிஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது ரோஹன் ப்ரோ. மிஷன் கொடுத்ததுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, மிஷன் ஃபெயில்ட் ஆனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த நாய் எதுக்கப்புறம் என்னைய குலைச்சிட்டு இருக்குது? இதுல ஏதாவது ஒரு சீன்ல நான் வரேனா? சரி, அந்த அந்த இது காமிச்சுங்க, அந்த இது காமிங்க. அதுல டேட்டோட இருக்கு பாருங்க, உங்களுக்கு காமிச்சிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட் எப்பன்னா 15 October தான் நான் வந்து வார்ன் பண்ணிருக்கேன் அவனுக்கு. நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் பாருங்க. பாருங்க. given seasonal mission for you people. விளையாண்டேன், அதெல்லாம் சும்மா ஓல்டு ஸ்டோரி. அவன் மிஷன் ஸ்டார்ட் பண்ணி 10 நாள்லயே 5 நாள்லயே சொல்லியாச்சு, நீ ஆஃப்லைன்ல விளையாண்டுட்டு இருக்க, தப்புப்பா, நீ ஆஃப்லைன்ல பண்ண கூடாது, நீ லைவ்ல தான் விளையாடணும், உனக்கு அதுக்கு மிஷன் கொடுத்ததுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு அவனே ரீசன் சொல்லிருப்பான் பாருங்க, ப்ரோ இங்க செம மழை, கரண்ட் இல்ல, ஒரு நாள் 2 நாள் இல்ல, மேக்ஸிமம் ஆஃப்லைன்ல தான் ட்ரை பண்ணான். அவன் லைவ்ல விளையாண்டது எல்லாமே மைனஸ் தான். அது அவனே மெசேஜ் பண்ணிருக்கான், நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு காமிச்சிரேன் பாருங்க. அவனே அமைச்சு சொல்லிருப்பான், எனக்கு -45 ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு காமிச்சிரேன் பாருங்க. ஒண்ணு நான் எப்ப சொல்லிருக்கேன், 15 October சொல்லிட்டேன். சீசன் எண்ட் ஆனது எப்பன்னு செக் பண்ணி பாருங்க. மிஷன் ஸ்டார்ட் பண்ணி 10 daysல இந்த வார்னிங் கொடுத்தாச்சு அவனுக்கு, நீ ஆஃப்லைன்ல விளையாடுற தப்புன்ட்டு. இது ஃபர்ஸ்ட் வார்னிங். அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நான் லைவ்ல விளையாடுறேன் அப்படி. Naren will give seasonal war mission for you people only for the discipline because he chose as a professional live streamer. I am not satisfied that you people doing it on offline.
It's okay, try your best. Now I'm thinking about next mission and supporting. Let me think. Before getting seasonal mission, everybody's disciplined. After getting the mission, I am getting lot of reasons and doing it on offline. I am not satisfied. This season I will give reward as I promised, but next season no seasonal war mission for anyone. இதுல என்ன சொல்லிரு பாருங்க 15 அக்டோபர். ஆமா 15th அக்டோபர் ப்ரோ. இங்க செம்ம மழை. இது இப்ப அப்படி இருந்து நேத்திக்கு மொபைல் டேட்டால ஆட்னா ஒரு 45 மைனஸ் ஆஃப்லைன் இல்லனா நான் இருப்பேன் ரேங்க் 6ல இருந்திருப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆஃப்லைன்ல தான் ப்ளே பண்ணாவன். ஆமா ஆமா அதுவே நான் சொல்லிட்டேன், நீ ஆஃப்லைன்ல ப்ளே பண்ண கூடாது, நீ ஆன்லைன்ல தான் ப்ளே பண்ணு. இது எப்பனா அக்டோபர் 15. ஓகே. சீசனல் மிஷன் முடிஞ்சது உங்களுக்கு எப்பன்னு தெரியும்? 1 மந்த் 45 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியாச்சு அவனுக்கு. ஓகே. அப்பவே அவன் ஆஃப்லைன்ல விளையாண்டுட்டு இருந்தான். அதுவே நிறைய கம்ப்ளைண்ட் உன் மேல நிறைய பேர் சொல்றாங்க, நீ ஆஃப்லைன்ல விளையாட கூடாதுன்னு மான் பண்ணியாச்சு. அது மாதிரி அவன் ஆஃப்லைன்ல தான் ப்ளே பண்ணான். ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப்லைன்ல விளையாண்டுட்டே இருந்தான். அவனால சீசனல் மிஷன் அவனால போக முடியல. ஃபுல்லா மைனஸ்ல தான் இருந்து லாஸ்ட் 3 டேஸ் 2 டேஸ் பிஃபோர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனால போக முடியல. என்கிட்ட வந்து திடீர்னு ஒரு ஸ்டோரியை போட்டான், சேனல் ஹேக் ஆயிடுச்சு. ஆமா ஆமா அது உருட்டு எனக்கு தெரியும். ஆமா திடீர்னு போட்டான் எல்லாருக்குமே தெரியும். என்ன சொன்னா ஆமா அவன் வந்து ரொம்ப கேவலப்பட்டுருவான். பெரிய உருட்டு என்னன்னா ஒரு பேப்பர்ல வந்து எழுதிட்டான், சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட், சேனல் ஹேக் ஆயிருச்சு. எவ்வளவு பெரிய சேனல் ஹேக் ஆனாலும் சேனல் ஹேக் ஆயிருமா? சேனல் ஹேக் ஆனாலும் சேனல்ல வந்து இப்ப நீங்க லாகின் பண்ண கூடாது, உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு இருக்கோம், கிளியர் பண்ணாதான் நீங்க லாகின் பண்ணு சொல்லிட்டாங்கன்னு உருட்டுனா அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் சொன்னா சிரிச்சிருவாங்க. காட்டுங்க, தயவு செஞ்சு காட்டுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு காட்டுங்க. அது ஐடி நம்பர் ப்ரோ, அது பிஜிஎம்ஐயோட ஐடி நம்பர். சொல்லுங்க. ஆமாம்மா அந்த உருட்டு எனக்கு தெரியும். பேன் லாக் ஆயிடுச்சு. ஆமாம்மா நான் கேட்டேன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குமேடா அப்படின்னு. இல்ல ஒரே நாள்ல நான் ரெக்வயர் பண்ண அந்த சேனல் அப்படின்னு உருட்டுனா என்கிட்ட. ஆமா இது உங்களுக்கு அடுத்து அனுப்புற பாருங்க. இது வந்து 3வதா காட்டணும், 2வதா காமிச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு அனுப்புறேன். இத படிச்சிருங்களே. ஓகே ஓகே. இதுல 2வது அனுப்புறது இதுல இருக்க அந்த மெசேஜ். ஸ்பான்சர் சூத்த டெடிக்கிறாங்க இவங்க. ஸ்பான்சர் போட்டு நீங்க சொல்லுங்க. மலம்புற ஒரே ஒரு டவுட் எனக்கு. சொல்லுங்க. உங்க மெயில் ஐடியோ ஏதாவது ஒன்னு ஹேக் ஆனிச்சுனா நம்மட்ட 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். இல்லனா வந்து மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆமா. அப்படியே இல்ல ஏதோ ஒன்னு இருக்கும். அப்படியே நம்ம வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து within 2 டேஸ்ல ரெக்கவர் பண்ணிட்டா கூட க்ளீனிங் processன்னு ஒன்னு நடக்குமான்னு தெரியலையே. படிங்க. அது வந்து க்ளீனிங் process போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு ஒரு 90000 காசு கொடுத்தீங்கன்னா சாட்ல படிங்க. அப்படியே ஹேக் பண்ண மெயில் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. பட் ஆனா இப்ப யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சொல்லிட்டாங்க ஜோக்கர் ப்ரோ. க்ளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இருங்க சிரிக்காம படிக்கணும்ல, இருங்க. படிக்கணும். அவன் சீரியஸா பண்ணால அப்ப நம்மள சீரியஸ். சரி ஓகே. கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஜோக்கர் ப்ரோ. அதனால எந்த ஹேக் சம்பந்தமா எது இருக்குன்னு செக் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஓகே. இந்த மாதம் இஎம்ஐ வைஃபை பில்லு நிறையா இருக்கு ப்ரோ, நீங்க ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஓகே ரொம்ப கஷ்டம். தெரியலையே எனக்கு, எப்படி தெரியும்? எனக்கு தெரியலையே. அவன் தான் சொன்னானே ஏதோ காசு கொடுக்கல அவன் வைஃபைக்கு அவன் இஎம்ஐக்கு நான் காசு கொடுக்கணுமா? தெரியல. அது நீங்க ஸ்பான்சர், எனக்கு எப்படி தெரியும்? அது கேட்டு படிங்க. இது படிச்சிட்டேன். எல்லாமே அவன் டேட் இருக்கும். அக்டோபர் 25 படிச்சிட்டேன். பண்ணியாச்சு. சீசனல் மிஷன் முடியறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அனுப்பிச்சிட்டான். படிச்சிட்டேன். அது அடுத்து படிங்க. 90000 மாட்டறேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்படி கேட்க எனக்காக இந்த ஒரு வாட்டி மட்டும் பண்ணி தரீங்களா ப்ரோ? 90000 அப்படியே போயிடுச்சிங்க ப்ரோ அப்படின்னு இருக்கான். 90000 ரூபாய் இது போயிடுச்சான். அதனால உங்கள்ட்ட இருந்து காசு கேட்கறான். இந்த கிளீனிங் மறந்து ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். ஸ்பான்சர்னா மிஷன் கொடுக்கலாம், லைவ்ல பண்றான்னு சொல்லலாம். நம்ம சேனலை கிளீனிங் பண்றாங்க, அது ஏதோ வந்து மாப் ஸ்டிக் இந்த இதெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்ல. ஓகே. இந்த இஎம்ஐ கட்டுறதோ வைஃபை பில் கட்டுறதோ இதெல்லாம் எங்க வேலையா? அது எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது தெரியல. நீங்க தானே நீங்க எனக்கு என்ன கேட்டா மிஷின் கொடுத்தீங்க, எனக்கு தெரியலையே. நீங்க 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 ஏதாவது
காசு நிறைய இருக்கு தம்பி, நீ மிஷன் பண்ணு போனா அவன்கிட்ட கொடுக்க போறோம். நீங்க ஏதாவது இழுச்ச வேணா இருப்பீங்க, அதனால பில் வைஃபை பில் கட்டு, இஎம்ஐ கட்டுன்னு கேட்பீங்க. இஎம்ஐ கட்டுறதுக்கு மிஷன் கொடுக்குறான், காசு கொடுக்குறான். 90,000 அவன் சேனல்ல 90,000 ஒரே மாசத்துல போயிருச்சு. அது சேனல் ஆக 3 நாள்ல போயிருச்சுங்கிறான். இதெல்லாம் என்னன்னு எனக்கும் புரியாம தான் சரி ஓகே இது எப்ப நடந்தது பாருங்க. 15 நவம்பர். ஆமா ஆமா ஆமா. சேட்ட எக்ஸ்போஸ் பண்ணனும்னா நான் பண்றேன். அடுத்து வந்து நான் வான் பண்ண. சோ இது வேறயா? யாரு சேட்ட எக்ஸ்போஸ் பண்றது? ஐயோ பேஞ்ச மலையில முளைச்ச காலம் அவன் எக்ஸ்போஸ் பண்றான். எனக்கு டைப்பிங் பண்ணிட்டு இருக்கான் இப்ப. நான் லைவ் பாத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு மெசேஜ் பண்ணாத, நான் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அசிங்கப்பட்டுருவேன். எனக்கு மெசேஜ் பண்ணாத, டைப்பிங் வருது, தயவு செஞ்சு பண்ணாத. ஒரு ஸ்பான்சர் செருப்பு அடிச்சுன்னா அப்பதான் பாக்குறேன். ஐயோ கடவுள். ஓகே அடுத்து என்ன? இதுக்கு அன்னைக்கு நான் நைட்டே நான் வந்து என்ன ரிப்ளை பண்ணேன்னு பாருங்க. குஞ்சுமணி பில்லு இருந்தா கேட்டு கட்டி ப்ரோ நான் டைப் பண்றேன், எனக்கு வேணாம்னு சொல்லிருங்க. நான் அப்புறம் அடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டுருவேன். இதையும் இப்ப அனுப்புறது எக்ஸ்போஸ் பண்ணுவேன். நிறைய எனக்கு பண்ணாத. நான் என்ன ரிப்ளை பண்ணிருக்கேன்னு படிச்சுங்க மதன் ப்ரோ. ஜோக்கர் ப்ரோ. Naren, I am in Germany for my business trip. And you know my character, I will not do anything for free. Difficulties and failure is part of life. How we face and failures is shows our ability. If somebody is hungry, I will give them biryani. I will just give them rice only. They need to plant and harvest. So try to finish your seasonal mission. If pass only, I'll give reward. If failed, no reward. Because I have some rules, regulations in my life. I am very strict in mission. அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கு வந்து அவனும் எஸ் ப்ரோ ஐ நோன்னு சொல்லியிருக்கான். இது நான் சொன்னது 15 நவம்பர். அவன் பண்ணதுக்கு ரிப்ளை இதுதான். இப்படி சொல்லிட்டு அப்புறம் வந்து உங்களை போட்டு கிளிகளையும் கிழிச்சிட்டு இருந்தான். நீங்க ஒரு ஸ்கேமரு அது இது. அதுக்குதான் நான் சொல்றேன். அவன் வந்து இந்த வைஃபை இதுக்கெல்லாம் கேட்டா தெரியுங்களா, 90,000 வேணும், கஷ்டமா இருக்கு, இஎம்ஐ. நான் சொன்னேன் உனக்கு ஃப்ரீயான இது கொடுக்க மாட்டேன்பா, பசிக்குதுன்னா உனக்கு நான் பிரியாணி வாங்கி தர மாட்டேன், அரிசி தான் கொடுப்பேன், நீ அதை வச்சு. வாடகை கட்ட மாட்டீங்களா? வாடகை இஎம்ஐல கட்ட மாட்டீங்களா நீங்க? இது அது கூட பண்ணணும். கேட்டேன் அவன் கேட்டானேன்றதுக்காக கேட்டேன், வேற என்ன? அதுதான் கேட்டான். சரி ஓகே இதெல்லாம் ஃப்ரீயான கொடுக்க முடியாதுப்பா. ஏடா பொட்டா, வாடகை இஎம்ஐ கேட்ட பொட்டைய நீ வந்து சேட் எக்ஸஸ் பண்றியாடா பொட்டா? வாடகை இஎம்ஐ கேட்டதுக்கு உன்ன பெத்தாளா போட்டுருக்காங்க அவரு. சேட் லைவ்ல காமிச்சீங்களா எப்படி? ஆமா பின்ன. சரி சரி அதுதான் கேட்டேன். உன் நேரம் பெத்தா போட்டுக்கிறாங்க. காமிச்சு எக்ஸ்போஸ் பண்றானா? சேட் கேட்டு வாட்ட ஸ்மூத் எல்லாம் போயிட்டாரு. ராகன் ப்ரோ இருந்தாருன்னா ஓன்ல கடும் கோவத்துல இருக்கிறாரு. நீங்க வேற அவரை கூப்பிடல. அவர் ஏற்கனவே ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்காரு. அவரு கோவமாக வெக்ஸா என்ன கோவமாகிறாரு. அவரு கடும் கோவத்துல இருக்கிறாரு இந்த பொட்டையில. நான் கோவமா அவளை பாத்தீங்களா, நான் ஜாலியா தான் எடுத்துக்கிட்டேன். நானே ஜாலியாவே எடுத்து எனக்கு தேவையான பஞ்சலாம் பேசு. இவன் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் தெரியுது இவன் வந்து வீட்டு வாடகை இஎம்ஐ பில்லாம் கேட்டிருப்பான்னு. ஏடா லவடை கப்பால், வீட்டு வாடகை பையனாடா நீ? எக்ஸ்போஸ் பண்ணுவேன், ஃபுல்லால எக்ஸ்போஸ் பண்ணணும். அதான் அவனு தேவனுக்கு மட்டும் காமிச்சிட்டு வேடிக்கை பார்த்தா, ஏன்னா நீ வேஞ்ச முளை முளைச்ச காலம் நீ காமிச்சு போது எங்களுக்கு தெரியாதா, நீ யாரு என்னன்னு தெரியாம கொடுக்காம இருக்கும். பிடிச்சிங்களா? நைஸ் 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 நைஸ். இவன மாதிரி எத்தனை பேர் பார்த்துட்டு எவ்வளவு இது பண்ணிட்டு அப்படி இருந்தா அங்கிருந்து இங்க வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து பிசினஸ் பண்றோம், வேற கண்ட்ரில இருந்து பிசினஸ் பண்றோம்னா எவ்வளவு பாலிடிக்ஸ் பார்த்திருப்போம். ஆமா ஆமா. இது இன்னும் முடியல. இன்னும் பண்ணுனா சொல்லுங்க, இன்னும் பண்றேன். கொடுங்க ஏதாவது கொடுங்க பாப்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அடுத்து ஏதாவது பாப்போம். நல்லா வாடகை மண்டையனை பாப்போம். அடுத்து வாடகை என்ன கேட்டிருக்காரு பாப்போம். வாடகை வேணுமாடா? வாடகை மட்டையா? வாடகை இஎம்ஐ வேணுமா? வாங்க வாங்க வாங்க. என்ன பாத்தீங்கன்னா வந்து அவர் இதெல்லாம் வந்து எப்ப பிளான் பண்ணாருன்னா 2 months பிஃபோரே பிளான் பண்ணிட்டாரு. பிளான் அவுட் வெளிய போறதெல்லாம் கிரியேட் பண்ணி ஹிந்திக்கு போறதெல்லாம் அந்த அம்சிங்க பாருங்க. சேனல் நேம் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் வந்திருக்கு பாருங்க. அடுத்து இது வேறயா? நான் அடுத்து வந்திருக்கு பாருங்க. ஆமா இன்ட்ரோல வீடியோலாம் போட்டு இன்ட்ரோலாம் கிரியேட் பண்ணிட்டாரு. அடுத்து வந்திருக்கு பாருங்க. எனக்கு கால் பண்ணி சேனல் அமைச்சிருக்கேன். நான் அதுக்கும் என்ன சொல்லிருந்தேன், நிறைய பி பேஷன்ஸ் ப்ளீஸ் வெயிட் ஃபார் இட்னு தான் சொன்னேன். ராகன் ப்ரோ ரிப்ளை பண்ணலன்னா அதுக்கும் சொன்னேன் வெயிட் பண்ண நிறைய அப்படிதான் சொன்னேன். புது சேனல் நீ எப்பயோ கிரியேட் பண்ணிட்டான். ஓ ஓ ஓ ஓ நான் அந்த இது அமைச்சிருக்கேன் பாருங்க. முன்னானே சப்பிட்டு இருந்தான் ரோன் பண்ணிட்ட. இப்ப பண்ணலாம் இந்த ஹிந்தி போறது, இந்த ராமாயணம் போறது, இந்த இன்னொன்னு என்னதான் இருக்கு. ஐயோ மொபைல் இதுல அடுத்து என்னன்னா வந்து இவருக்கு நான் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கி கொடுத்தா இவர் மொபைல்ல 2 மாசம் பிராக்டிஸ் பண்ணி பாஸ்போர்ட் விட்டு வெளியே போய்
எனக்கு அவனுக்கு வந்து இதுல கூப்பிட்டுருவாங்களா, அது என்ன எனக்கு பேர் மறந்து போச்சு. இந்த காடல் இல்ல அவன் ஏதோ ஒண்ணு சொன்னான். எனக்கு நல்லா அவன் அடிக்கடி சொல்லுவான், எனக்கு ஒரு ஐபோன் 17 Pro Max வாங்கி கொடுத்தீங்கன்னா மொபைல்ல பிராக்டிஸ் பண்ணி நான் இது வந்துருவேன், எனக்கு டேலண்ட் இருக்குன்னா. நான் அதுக்கும் சொல்லியிருந்தேன், நீ முதல்ல ட்ரை அவுட்ஸ் வின் பண்ணுப்பா, ட்ரை அவுட்ஸே வின் பண்ண மாட்டேங்கிறான்னு சொன்னேன். அந்த ப்ரூஃப் ஆனா என்கிட்ட இருக்கு, அவன் பேசுனதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இல்ல, அவன் பேச கால் தான் இருக்கு. ஆனா அவன் நான் சொன்னது இருக்கு, நீ ட்ரை அவுட்ஸ் முதல்ல வின் பண்ணுப்பா, அவனால அதே வின் பண்ண முடியல. ஹேக்கருக்கு நான் ஹேக்கருக்கு அதுக்கும் கால் பண்ணி சொன்னேன், ட்ரை அவுட்ஸ்ல வின் பண்ணி ப்ரூவ் பண்ணி, இல்லைன்னா உன்னை அழிச்சிருவாங்க ஒழிச்சிருவாங்க, நீ ட்ரை அவுட்ஸ் வின் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டு, இல்லைன்னா நீ ஹேக்கர் கண்டென்ட்ல போயிரும்னு வார்னிங் கூட பண்ணினேன். சேனல் புது சேனல் கிரியேட் பண்ணது இது. அடுத்து வேற என்ன, அடுத்து இது வந்து அடுத்து பாத்துங்க, அடுத்து வருது. இவன் கூட இருக்க எல்லாரையும் இழுத்தான், எவனா வளர்ந்துட்டு இருக்கானோ அவன் எல்லாம் அழிஞ்சிடணும். எவன் வளர்ந்துட்டு இருக்கான், டோனி, ஜூஸ், வெட்டு, கேப்சனு, இவனுக்குள்ள நீங்க விளையாடுறீங்களா, இவங்களை மிஷனை கூட்டு போறீங்களா, இவன் மதிக்கிறது இல்லையா, மிஷனை கூட்டு போயிட்டு கண்டன் பண்ணிட்டு இவனை கண்டுக்காம விட்டுறீங்களா அப்படின்னா, அதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. நான் ஜோக்கர் எல்லாரும் தானே கூட்டு போக முடியும், ஒரே ஒருத்தனை கூட்டு போக முடியும். நான் சொன்னேன் ஜோக்கர் ப்ரோ, அப்ளை பண்ணிருக்கேன்னு பாருங்க. வரலையா அந்த மெசேஜ்? இப்பதான் நினைச்சேன் உங்களுக்கு வந்து Naren, you are in the wrong path. Adu, think twice, it will destroy you. People who is trying to for their life so many. It will destroy you. Personal advice for you. Think before you speak. I will talk to you on Sunday. Amma, adu வந்து சொன்னானாமா. Okay, fine. இவன் மத்தவங்க பேர் எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்கான். அதாவது இவன் எனக்கே தெரிஞ்சிருச்சு ஜோக்கர் ப்ரோ. இவன் இன்னைக்கு காலையில டோனிக்கு பிசி வாங்கி கொடுத்தவனே எரிதடி மாலான்னு ஓடியான். நேத்து வரைக்கும் சப்பிட்டு இருந்தான். மெசேஜ் படிங்க. என்னது? நவம்பர். இப்போ நான் சொல்றது வந்து டிசம்பர் 15 தான் சொல்றான். நவம்பர் மெசேஜ் படிங்க. என்ன சொல்லிருக்கேன் நானு? Naren, try your best in tryouts. ஆமா. ட்ரைஅவுட்ஸ்ல இவன் ஒரு சிடி அடிச்சான்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல அடிக்கல. அத கேட்டதுக்கு அதுக்கு உருட்டிக்கிட்டே கிடந்தான். அதுக்கு நான் சொன்னேன், ஒரு சரி உன்னால வந்து 15 கில் எடுத்தா அடிக்க முடியல, ஒரே ஒரு சிடி மட்டும் அடிச்சு காட்டு போதும்னே. ஜோக்கர் ப்ரோ, நீங்க எப்படி ஜோக்கர் ப்ரோ இதுக்கெல்லாம் இவ்ளோ ஆதாரம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் கம்மி. இந்த டைம் ஹேக் போட்டு விளையாண்டது, இந்த கிச்சா விளையாண்டு கொடுத்தது, இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணா கேரியரே முடிஞ்சு போயிடும் நான் சொல்றேன். ஆனா இதையும் நீங்க இப்ப நான் சொல்லிதான் ஆகணும். என்னது? இவன் ஐபாட்ல கிச்சா எப்படி விளையாடுவான்? கிச்சா யாரு? ஆமா, இன்னொருத்தன் என்கிட்ட எடுத்து சொன்னா, இதுல வந்து நான் 2 மாசமா உட்காந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். நான் என்ன இவங்க கம்பெனில வேலை செய்யறேன்னா, நான் என்ன அடிமையா, ஸ்லேவான்னா? தம்பி, இது உன்னோட வேலை, இது உன்னோட ப்ரொஃபஷன். உனக்கு இஷ்டம் இருந்தா பண்ணு, இஷ்டம் இல்லைன்னா மிஷன் கொடுக்குறப்ப நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போ. ரோகன் ப்ரோ 8 மணிக்கு வர சொன்னாராம், நீ டிசிப்ளினா 8 மணிக்கு லைவ் வந்துருந்து. அவரு என்ன 8 மணிக்கு லைவ் வர சொல்றாரு? இப்போ பேசக்கூடாது நிறைய. 8 மணிக்கு வர சொல்றேன், என்ன ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், என்ன அவரோட ஸ்லேவா? 8 மணிக்கு வேலைக்கு வரணும், 8 மணிக்கு போகணுங்கிறதுக்கு எனக்கு வேற வேலை இல்ல அப்படின்னா, ஏன் அவருக்கு மட்டும் வேற வேலை இல்லையா? அவர் கம்பெனில வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுத்தா அதுல அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அவன் வேலை செய்யற அது சம்பளம் கொடுத்தா அவனோட ஒர்க் எஃபோர்ட்ல அவருக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஆனா உனக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. நீ பேசுறது தப்பு, உன் வாய் அடைக்கும், உன் வாய் தான் உன்னை அழிச்சிரும்னு உனக்கு அவ்வளவு வார்னிங் பண்ணேன். 2 வாட்சிங்ல இருந்து ஒரே நாள்ல 300 வாட்சிங் கொண்டு போயிட்டா அவர் வந்து நான் தான் தன்னை போதி திரும்புறாங்க. அவன் சொல்ற டைலாக் அவனுக்கு தன்னை போதி திரும்ப உணர்ந்தான் ஒரு நாள். ஆனா நாளைக்கு நாளானிக்கே சேனல் அந்த 300 பேரை அவனுக்கு அடிக்கதான் போயிருக்கானு அவனுக்கு தெரியல. அது அவனுக்கு இன்னும் சேனல் என்ன ஐடியா ஆயிருக்கும். இவன் சாவறது இல்லாம கூட தொடக்க ஆள் தேடுறான். டோனியை கூப்பிடுறான், வெட்ட கூப்பிடுறான், ஐவரியை கூப்பிடுறான். அவன் சேட்டை எக்ஸ்போஸ் பண்றேன், வெட்டு சேட்டை எக்ஸ்போஸ் பண்றேன், டோனி சேட்டை எக்ஸ்போஸ் பண்றேன், ஐவரி சேட்டை எக்ஸ்போஸ் பண்றேன், மதன் ப்ரோ சேட்டை எக்ஸ்போஸ் பண்றேன். தம்பி, இப்ப நீ என்ன இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவ? சரி, வாடகை கொடுத்தீங்களா இல்ல கடைசியா கன்க்ளூஷன்? ஐயோ மதன் ப்ரோ, அதுலயும் இழிச்ச வயலாட்டம் கடைசியில இருங்க, இன்னும் முடியல, நீங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. ஓகே இல்ல வாடகை நேரெல்லாம் கேக்குறாங்க, ஒரே இதா இருக்கா, உங்களுக்கு சஸ்பென்ஸா இருக்கா, வாடகை இஎம்ஐ கொடுத்தீங்களான்னு கேக்குறாங்க. வேற எனக்கு வேணா ஒரு நேயர் இன்னைக்கு லைவ் பிரைவேட்ல போட்டுறாதீங்க. போடல நான் பாக்கணும்ல. போடல சேட் பார்க்க முடியாது. போடல 10 மணி நேரம் தான் அது. போடல சொல்லுங்க. நான் பாக்கணும்ல, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு. ஆமா எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் ஃபயர் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஏன்டா போட்ட நீ சொல்லல. ஒருத்தனுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னு ஒருத்தனுக்கு நீ வயிறு எறியும் போதே சொல்லு, உனக்கு சூத்தடிக்க ஒருத்தங்க வருவாங்கன்னு. கேட்கலையே ராஜா, கேட்கலையே இப்படி கிழிச்சு தோரண தொங்க விட்டாங்களே. வாடகை வேணும், வாடகை நிறைய ஒரு
ஓகே ஓகே. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டா ஓபன் பண்ணதுக்கே வந்து அவன் நிறைய வித்துட்டு இருந்தான். ஓகே ஓகே. அதுல இவனு நான் தான் சொன்னேன், இந்த எமோஷனல் மிஷன் கொடுத்தா எமோஷனல் விக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா, எமோஷனல் பண்ணிட்டு ஆமா ஆமா விப்பானுங்க. மிஷன் கொடுத்தா எமோஷனல் விக்கிறானுங்கன்ட்டு. தலைவன் வாடகை வித்துருக்கான் உங்கள்ட்ட, வாடகை இஎம்ஐ வித்துருக்கான், வாங்கினீங்களா இல்லையா? ஐயோ இதுல வேற சொல்றான் ஹேக் போட்டு விளையாண்டானா அடுத்த ஒரு ஸ்டோரி. டைம் ஹேக் போட்டு தான் விளையாண்டான். வித்தின் 24 hours எல்லாரோட உங்க லைவ்ல பார்த்தாலும் அவன் லைவ் அவனோட மெயின் ஐடியா ஆன்லைன்ல தான் இருந்திருக்கும். ஆமா. தோனி லைவ்ல பார்த்தாலும் ஆன்லைன்ல தான் இருந்திருக்கும். ஆமா. வெட்டு லைவ்ல பார்த்தாலும் ஆன்லைன்ல தான் இருந்திருக்கும். இவனை எக்ஸ்போஸ் பண்ணனா அவன் அசிங்கப்பட்டுருவான். டைம் ஹேக்க போட்டு விளையாண்டு இவனுக்கு வேற ஒருத்தங்க விளையாண்டு கொடுத்தது இவனால வருஷம் ஃபுல்லா வச்சாரு. இந்த சீசன் மிஷன் ஸ்டார்டிங் வந்து ட்ரை பண்ணுவானா, போவே முடியாதான். கடைசி ஒரே நாள்ல உட்கார்ந்து 200 பாயிண்ட் புஷ் பண்ணிடுவானா. நான் போயிட்டேன் ப்ரோ, நான் சாதிச்சிட்டேன், மாறாடி ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு இவனே ஒரு பிஜிஎம் போட்டு வருவானா. அதை கேட்டுட்டாங்க, வாப்பா தம்பி அப்படிமாமா. என்ன ப்ரோ இது காமெடியா இருக்கு. இதுல 3 நாளைக்கு முன்னாடி சேனல் ஹேக் ஆனதுக்கு இவனே வந்து போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி, ஐயோ அதெல்லாம் பார்த்தா என்ன எப்படி தான் நினைச்சிட்டேன், இவன் ஏதோ ஜோக்கர்னு பேர் வச்சிருக்கான், பெரிய ஜோக்கரா தான் இருப்பான் போல அப்படின்னு என்ன நினைச்சிட்டான். ஒரு பேப்பர் எடுத்துட்டான், ஒயிட் பேப்பர், ஒரு டீ பெட்டி சாப்பிட்டுப்பான் போல. ஒரு A4 ஷீட் ஒன்று கொடுக்கணும், ஒரு பேனா ஒன்று கொடுக்கணும் வாங்கிட்டான். நிறைய நாயகி நான் என் சேனல் ஹேக் ஆயிருச்சு, அதனால நான் வந்து இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சைபர் கிரைமுக்கு ஒரு லெட்டர் எழுதுனா. அதான் இருக்கு கண்டிப்பா எனக்கு அமைச்சது. சைபர் கிரைம் லெட்டர் எழுதி அந்த லெட்டர் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறான். யாரா இவன் நமக்கு லெட்டர் சைபர் கிரைம் போட்டோ எடுத்து அனுப்பிட்டு சைபர் கிரைம் முன்னாடி நின்னு அந்த இவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கதான் வராதான். சைபர் கிரைம்ல நின்று இவர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரா, அந்த போட்டோவை எடுத்து அதையும் அமிச்சான். என்னடா இவன் நம்மள வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு, ஏன்டா ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பர்ல எழுதி கொடுத்தோம்னா, வாங்க நிறைய உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு உங்க சேனல் ஹேக் ஆயிருச்சா உட்காருங்க. இவர் வந்து அரசியல்வாதி பையன், இவர் வந்த உடனே அவரை கூப்பிட்டு, வாங்க உங்க கம்ப்ளைண்ட் உங்க சேனல் இப்ப ரெக்கவர் பண்ணிட்டு தான் வேற வேலை, அவங்களுக்கு வேற வேலை இல்ல அதை பண்ணி கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் அந்த பில்டிங் ஒரு போட்டோ எடுத்து அமிச்சான். ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பர்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதுனானா, அதை ஒரு போட்டோ எடுத்து அமிச்சான். நான் அதுக்கும் கூட இறக்கப்பட்டு, ஐயோ இவன் எவ்வளவோ ட்ரை பண்றான், சரிடா நீ உன்னால முடிஞ்சது ட்ரை பண்ணு, வருத்தப்படாத, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு நான் ஓரமா போயிட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு சிரிச்சுட்டு, சரி அவன்கிட்ட சிரிச்சா ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவான், சரி ட்ரை பண்ணு அப்படின்ட்டு விட்டுட்டேன். பார்த்தா சேனல் ஹேக் ஆயிருச்சுன்னா கிளீனிங் ப்ராசஸ் தான். அந்த டைம்ல ஒரே நாள் 200 பாயிண்ட் புஷ் பண்ணி வந்து கேட்டியா அப்படின்னா, அது தப்பு தாங்க ப்ரோ, இது அவனை கூப்பிட்டு கேட்டாவே சொல்லுவான், நீ ஆஃப்லைன்ல விளையாண்ட சேனல் ஹேக் ஆனா எப்படி ப்ரோ லைவ் போட முடியும்னு பாயிண்டா கேட்டான். சேனல் ஹேக் ஆனப்ப இல்ல லைவ் போடாம விளையாண்ட, ஓகே அதுக்கு முன்னாடி நான் ஆஃப்லைன்ல விளையாட போன வார்னிங் பண்ணிட்டேன், ஆனா உன் சேனல் ஹேக் ஆச்சு, நான் ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணிட்டுமான்னு என்கிட்ட கேட்டியா அப்படின்னு. கேட்கல ப்ரோ அப்படின்னா. ரோகன் ப்ரோட்ட கேட்டியான்னு. கேட்கலன்னா. நீ தான் ஆஃப்லைன்ல விளையாண்ட அப்படிங்கிறது ப்ரூஃப் இருக்கா? அது எப்படி வித்தின் 24 ஹவர்ஸ்ல உங்க ஐடி 24 ஹவர்ஸும் ஆன்லைன்ல இருக்கு. மல்லிகை சாமான் வாங்குறதுக்கு ஒரு 90,000 வேணும்னு கேக்குறாங்க ஆடியன்ஸ் எல்லாம். எல்லாம் சாட் ஃபுல்லா அதே போயிட்டு இருக்கு. மல்லிகை சாமான் வாங்கணுமா அவங்க வீட்டுக்கு? ஆமா நீங்க யார சும்மா இருங்க. என்ன எல்லாருக்கும் உதவி பண்றீங்க, ஆடியன்ஸுக்கு பண்ண மாட்டீங்களா என்ன? இருங்க நான் அதை அமிச்சுறேன். நான் அதான் ஒரே அந்த போட்டோ அப்படியே உங்ககிட்ட பேசிட்டே தெரியுங்க. அந்த ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரே ஒரு லெட்டர் எழுதிட்டான். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்க பாட்டி இறந்து விட்டதா, செவ்வாய் நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன், நான் வர முடியாதுன்னு லெட்டர் எழுதுவாங்கல்ல. எப்ப 2003ல 10th படிச்ச லெட்டர் இப்ப 2025 எனக்கு அமிச்சான். நான் அப்படியே ஷாக்கு. ஆனா சிரிச்சுட்டே சரி ஓகே அவன் ஏதோ ஸ்மார்ட் பிளஸ் காமிக்கிட்டோம். எப்படி இவன் டெலிட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையே. அந்த இதே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா இப்ப வரும். அதுவும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இவன் வந்து உடம்பு சரியில்லை ஏன்டா, அதுக்கப்புறம் கேட்டேன் நீ எப்படா லைவ் வருவான்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எங்க வீட்டுல அனைவருக்கும் உடல்நிலை சரியில்லை, சுத்தமாக காசு இல்லை அப்படின்னா. சரி பாவம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்த வெட்டுக்கு இவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காசு அனுப்பிச்சு விட்டேன். மறுமுறை இப்ப உங்களால இவனை டோனியை லைவ்ல இன்வைட் பண்ண முடியுமா? டோனியை வந்து டோனி பிசி வாங்க போயிருக்கான் ஜோக்கர் ப்ரோ, வந்தவன மீட் பண்றேன். எனக்காக அவனை மட்டும் கேளுங்களே. ஏன்னா அவனுக்கு நான் காசு அனுப்பிச்சு அவனும் காமிக்கணும்ல. தம்பி உனக்கு எப்ப காசு அனுப்பிச்சிருக்கேன் டேட்டோட காமிக்க சொல்லுங்க. அவனுக்கு எப்ப காசு அனுப்பிச்சிருக்கேன் யார் யாரை கொடுக்க சொன்னேன்னு காமிக்க சொல்லுங்க. சொன்னா காசே எனக்கு கொடுக்கல, காசு கொடுக்க முடியாதுன்னா எதுக்கு ப்ரோ மிஷின் கொடுக்கணும்னு கேட்டான்ல. ஆமா இதெல்லாம் ஒரு
அவனுக்கு எப்ப இவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்க சொல்லி காசு அனுப்பிச்சு விட்டேன், இவன் ஆஃப்லைன்ல வேலை காட்டணும்னு அப்புறம் தம்பி நிப்பாட்ட அவனை ரீட்லைன்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ண பாப்போம். இவங்களுக்கு எப்ப காசு அனுப்பிச்சு விட்டது, இவனுக்கு இவனுக்கு கொடுத்த இவங்க வச்சுதான் நாங்க கோட்டை கட்டிருப்போமா. இவன் எப்ப இந்த வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், இஎம்ஐ கட்டணும். மதன் ப்ரோ லைவ் போட்டாதான் நாங்க அதுக்குதான் மிஷின் கொடுக்க முடியும். இவன் இஎம்ஐ கட்டறதுக்கு வைஃபை கட்டறதுக்கு நாங்க காசு கொடுக்க முடியாது. நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் கிளான் லீடர், நீங்க தான் சொல்லணும். அவன் தான் சொல்றான் கிளான் லீடரா. நான் போய் கேட்டேன் இதை விட்டு வெளியே போறேன்ட்டு. அவர் ஏன்னு கூட கேட்கலையா, ஆனா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அதனால நீங்க கேட்கல. இல்ல கிளான்லயே இல்லாதவன நான் எப்படி வெளியேறப்படுது, இல்ல கிளான்லயே இல்லாதவன நான் எப்படி வெளியேறப்படுதுன்னு எனக்கும் தெரியல. எனக்கும் தெரியலையே கிளான் இல்லாதவன் எப்படி இருந்தா. அவன் கேபிடிஸ் ஒரு கிளான் வச்சிருந்தேன், அதுல நான் போனேன். எனக்கு அதுல வார் ரிவார்டு வரல. கேபிடிஸ் வார்ல ஒரு டீமோட பேரு அது கிளானா, அதுக்கும் இதுக்குமே வித்தியாசம் தெரியல. என்ன அவன் ஒயிட் பேப்பர்ல எழுதிய சைபர் கிரைம் கொடுத்தா கிளீனிங் ப்ராசஸ் ஐடியில போயிட்டு இருக்குங்கிறானே. அப்புறம் அவன்கிட்ட நம்ம என்ன அவன மாதிரிதான் நம்மளும் தற்பரி மாதிரி ஆமாங்கணும். ஐயோ கடவுளே. சரி எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ நீங்க அந்த இஎம்ஐயும் இபி பில்லும் கொடுத்தீங்களா இல்லையா, ரெண்டும்? நீங்களும் அவங்க இல்ல அது கேட்டுட்டே இருக்காங்க எல்லாரும். அது சஸ்பென்ஸ் தாங்க முடியல எல்லாரும். அங்க வேற ஏதோ ஆடியன்ஸ் கேட்டுக்கிறாங்க, எனக்கு கேஸ் பில் கட்டணும், எனக்கு வந்து வீட்டு பில் கட்டணும், எனக்கு குஞ்சு மணியில கட்டி வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுருக்காங்க எல்லாரும். எல்லாரும் கேக்குறாங்க. அந்த அளவுக்கு எழுச்சவா இல்ல, அது கொடுக்கலையா? ஓகே ஓகே ஓகே. இல்ல எனக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய ஜோக்கர் ப்ரோ இருங்க ஜோக்கர் இருங்க, இதையும் சொல்லிடுறேன். ஜோக்கர் ப்ரோ நீங்க வந்து எனக்கு 150 சிக்கன் அடிச்சா 50,000 தரேன்னு ரிவார்ட் சொன்னீங்களா? இருங்க இல்ல ஜோக்கர் ப்ரோ நீங்க வந்து நீங்க எனக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுனா இவனுங்க நான் சொன்ன அதுக்கு இவனுங்க ஹேக் போட்டு விளையாடுறானுங்க. இவனுங்க டிசிப்ளினா இல்ல. இருங்க ஜோக்கர் இருங்க ஒரு சொல்லுங்க. 150 சிக்கன் அடிச்சதுக்கு நீங்க வந்து எனக்கு 50,000 ரிவார்ட் இருங்க கொடுக்கறேன்னு சொன்னீங்களா? குடுக்குறேன்னு சொன்னீங்களா? இவ்ளோ நாள் நாங்க ஏதாவது உங்களுக்கு கேட்டு ராவடி பண்ணோமா? இல்லையே. இவ்வளவு நாள் ராவடி பண்ணோமா? இல்ல இந்த மாதிரி வந்து நீங்க மிஷின் அமௌண்ட் கொடுத்தே அவனு அடம் பிடிச்சோமா உங்கள்ட்ட? இல்ல நீங்க கொடுத்தீங்களா? இல்ல இல்ல ஜோக்கர் ப்ரோ ஒரு நிமிஷம் அவன் சொல்றான். நான் அதாவது நாங்க மட்டும் இருங்க இல்ல ஜோக்கர் ப்ரோ ஒரு சரிங்க. அவன் சொல்றது என்னன்னா நாங்க மட்டும் உங்கள்ட்ட மிஷின் வாங்கினா கரெக்டா வாங்கி எல்லாம் சண்டை போட்டாது வாங்கிடுறோம் அப்படின்றாங்க. ஜோக்கர் ப்ரோ இது வரைக்கும் ஒரு நாள் உங்கள்ட்ட ஏதாவது கேட்டிருப்பானா இந்த 50,000? யாருமே கேட்டதில்லை. அந்த 50,000 ரிவார்ட் கொடுத்தீங்களா? இன்னும் கொடுக்கல. பாத்துக்கோங்க கைஸ், ஜோக்கர் ப்ரோ அக்கவுண்ட் இன்னும் ஜோக்கர் ப்ரோட மிஷின் இன்னும் நாங்களே வாங்கல. ஆனா ஒத்த வார்த்தை கூட நாங்க ஜோக்கர் போட்ட கேட்கல. ஏன்னா அவர் மிஷன் கொடுக்குறாரு, அவர் கொடுக்கறப்ப கொடுக்கட்டும். அவர் ஜெர்மன்ல இருக்காரு, அவர் சவுத் கொரியா போன. நீங்க ஒரு வார்த்தை கேட்கல. நானே என்ன சொன்னேன், நான் ஒரு சவுத் கொரியா வந்திருந்தா நான் வந்துட்டு அனுப்புறேன், நான் ஒரு பிசினஸ் டிப்பா வந்துட்டு ஓகே ஆயிருக்கு, சக்சஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ஹாப்பியா ஷேர் பண்ணேன். பாத்தீங்களா கைஸ், எங்களுக்கே கொடுக்கல. இப்ப நாங்களே இதாதான். ஆமா இவன் ஒருத்தன் நாம போய் இஎம்ஐ பில்ல கட்டு, வாடகை கொடு, அதை பண்ணு, இதை பண்ணு, கக்கூசுக்கு காசு கொடு, இதை கொடு. இவனை ஜோக்கர் பாவா பெத்து போட்டிருக்காரு. அவனை ஜோக்கர் பாவா பெத்து போட்டிருக்காரு. அவனை வந்து எனக்கு புரியல ஜி, எனக்கு புரியல. எங்களுக்கு தான் மிஷின் இருக்கு, நாங்க ஒத்த வார்த்தை வாய் விட்டு கேட்கறது இல்லை. ஏன்னா மிஷின் கொடுத்தவங்க வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து ஆப்போசிட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அடுத்த மிஷின் கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்றதுக்காக இன்னைக்குலாம் என்னைக்குனாலும் கொடுக்க போறாரு. நாங்க வெயிட் பண்ணி தான் வாங்குறோம். இப்ப அதே ஜோக்கர் தான் இப்ப எங்கள்கிட்ட ஜாலியா பேசுறாரு. நாங்க ஏதாவது இது பண்றோமா? இவன் மட்டும் போய் அவரு கொடுக்கல, இந்த மிஷின் கொடுக்கல, அது கொடுக்கல, ஒரு ஸ்கேம் இருக்கு. எனக்கு புரியல. மிஷின் கொடுக்குறவங்கள வந்து நீங்க என்ன இழிச்சவாய் கூதிங்களா பாக்குறீங்களா என்ன? அவங்க வந்து நீங்க நல்லதா இருக்கணும்ன்றதுதான் மிஷின் கொடுக்குறாங்க. உங்க வேலை என்ன? யூடியூப்ல புண்டா வேலை என்ன? சூத்தியா பையா லைவ் போட்டு லைவ் ஸ்ட்ரீம் எடுத்து ஆட் ரெவன்யூ எடுக்கிறது தான் உன் வேலை. ஸ்பான்சர் சுனியும் போறது அவன் வேலை. 90,000 கூட அதை கொடு, இஎம்ஐ கட்டு, புள்ளைய பத்தி கூட அதை பண்ணி கொடுன்னு. எனக்கு புரியல. ஃபினிஷ் பண்ண ப்ரோனா மேரேஜ் பண்ணாலும் நியூ இருக்கா ஜோக்கா ப்ரோ கிட்டா கேட்டு ஒரு 90K வாங்கி குடு ப்ரோ. ஆனந்த கண்ணீர் சிந்தும் முகம், ஆனந்த கண்ணீர் சிந்தும் முகம், ஆனந்த. யாருமே கொடுக்கல. 2 வாட்சிங் 3 வாட்சிங் தான் சேனல் சேர்த்து அவனாதான் கேட்டதுக்கு அப்புறம் தான் கொடுத்தது. நாங்களே எங்களுக்கு காசு நிறைய இருக்குப்பா, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு, அதனால உன்ட்ட வந்து கொடுக்குறோம், உனக்கு மிஷின் கொடுத்து நான் காசு கொடுக்க மாட்டோம், அதனால நான் வந்து உங்களுக்கு மிஷின் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்கறதுக்காக கொடுத்தோம் அவன மாதிரி.
இப்ப அவன் தானே சொல்றான் நீங்க குடுக்கல அது குடுக்கல இது குடுக்கலன்னு. அவனே வந்து கேட்கறான், அவனே தானே உங்கள்ட்ட வந்து இது பண்றான் இப்போ. இது தெரியாதுல அவன் சொன்னான். இதுக்கு முன்னாடி 25 அக்டோபரே அவனுக்கு வார்ன் பண்ணியாச்சு. இந்த சீசன் முடியறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வார்ன் பண்ணியாச்சு. அவன் ஆஃப்லைன்ல தான் விளையாடுனா, அவனுக்கு வேற ஒருத்தங்க விளையாண்டு கொடுத்தாங்க எல்லாமே தெரியும்னு சொல்லி தானே வார்ன் பண்ணியாச்சு. அதை மீறி இவன் வந்து சேனல் ஹேக் ஆயிடுச்சுன்னு ஒரு இதை பிட்ட போட்டான். ஒரு 3 நாள் உருட்டினா அது உங்களுக்கும் தெரியும். அந்த கிளீனிங் ப்ராசஸ்ல நான் எங்கேயுமே லாக் ஆகல, அந்த ஒரு கிளீனிங் ப்ராசஸ்ல தான் லாக் ஆனேன். என்னடா இது கிளீனிங் ப்ராசஸ்னா என்னடா வீடு சுத்தம் பண்றாங்களா, ஹாஸ்பிட்டல் சுத்தம் பண்றாங்களா, கிளீனிங் ப்ராசஸ்ங்கிறான். சரி ஓகே ஏதோ உருட்டுறான், உருட்டு சரி நீ லைவ் வான்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லைன்னு உருட்டுனா இடையில. ஆனா உண்மையிலும் உடம்பு சரியில்லை அப்ப. சரி உடம்பு சரியில்லைங்கிறான். இப்ப அப்ப நான் வந்து கொஞ்சம் எமோஷனலா சென்டிமெண்டா இது பண்ணிட்டு அப்ப காசு அனுப்பிச்சு விட்டு நீ எப்ப லைவ் வருவ கால் பண்ணு அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு ரிவார்டு கொடுக்கலாம். இப்ப நான் வந்து இந்த இவனுக்கு ஒரு டெஸ்டிங் வச்சிருக்கேன்னு சொன்ன பாருங்க, இவனுக்கு நான் உங்களுக்குள்ள மெசேஜ் பண்ணேன், இவனுக்கு ஒரு டெஸ்டிங் வச்சிருக்கேன். ஆமா ஆமா கரெக்டா நீங்க டெஸ்டிங் பண்றவன் எல்லாம் மாட்றான் ஜோக்கர் ப்ரோ. ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்க, அதான் கரெக்டா வச்சிருக்கீங்க, கரெக்டா வச்சிருக்கீங்க. நான் அப்பயே சொன்னேன் சரி ரிவார்டு அனுப்பிச்சு விட்டு எனக்கு வந்து நான் ஒண்ணு டோனிக்கு அனுப்புவேன், நான் ஈஸ்வாக்கு அனுப்புவேன். ஏன்னா அவங்க 2 பேர்த்தோட யூபிஐ தான் இருக்கு. நான் எல்லா மிஷினுமே செக் பண்ணிக்க, ஒண்ணு டோனி இல்லைன்னா ஈஸ்வாக்கு அனுப்புவேன். ஈஸ்வாக்கு ரீசெண்டா எந்த மிஷினும் கொடுக்கல. ஆமா அவன் ஒரு பிரச்சனை. ஆமா ஆமா விட்டுட்டேன். அது தெரியும் தெரியும். அனுப்புவேன். டோனி எப்பவும் என்ன பண்ணுவானா உடனே அனுப்பிச்சிட்டு நான் லைவ்ல போய் செக் பண்ணிப்பேன். லைவ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவான் டோனி. அந்த மிஷின் வந்து என்னது ஜோக்கர் ப்ரோ? அவன் யார் யாருக்கு? அவன் வெட்டு நரேனு கேப்சன் 4 என்ன மிஷின் அது? 3 பேருக்கு கிடையாது, தனித்தனி மிஷன். கேப்சன் வந்து இதுல ஸ்குவாட்ல டாப் 50 போகணும், வெட்டு வந்து சோலோல டாப் 40 போகணும், நரேன் வந்து சோலோல டாப் 10 போகணும். இதான் மிஷன். இதுல கரெக்டா முடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா வெட்டு மட்டும் தான் கரெக்டா முடிச்சான். ஆஃப்லைன் போல எதுவுமே பண்ணல. இவனுங்க கேப்சனும் கொஞ்சம் ஆஃப்லைன்ல விளையாண்டா அது ஊருக்கு போறேன்னு சொன்னா சரி அவன் ஓகே இப்பதான் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணா. அதுக்கப்புறம் ஆஃப்லைன்ல விளையாடல. அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு ஒர்க் போயிட்டு இருந்தான். அப்போ நான் ஒர்க்ல இருந்து நின்றுட்டு நான் கண்டிப்பா ப்ரொஃபஷனல் வந்தானா. அதுக்கப்புறம் வந்தான். சரி ஓகே அவனே விட்டுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் கரெக்டா வந்தான். ஆனா அவனுக்கு எதுவுமே பேசல. அவனுக்கு கால் பண்ணேன், தம்பி இப்படி ஜெர்மன் வந்திருக்கா, நீங்க மிஷினை முடிச்சது எனக்கு நீ ஆஃப்லைன்ல விளையாண்ட கேப்சன் சாட்டிஸ்ஃபைட் இல்ல பரவாயில்ல, ஆனா அதுக்கப்புறம் நீ வந்துட்ட இனிமேல் ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொன்னேன். இவன் மனதில் போய் வெட்டு நீ சொன்ன வெட்டு உடனே அக்செப்ட் பண்ணிட்டான். அப்படியா ஜோக்கப்புறம் ஓகே ரீட்ரையா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஆனா அதுக்கப்புறம் வெட்டுக்கு நான் அடுத்த நாளே மனசு கேட்காம கால் பண்ணி வெட்டு நீ கரெக்டா தான் பண்ணுனேன், உனக்கு நான் ரிவார்டு கொடுக்குறேன், நான் அனுப்பிச்சு விடுறேன், நான் சௌகரியம் வச்சுட்டு உன்னோட யூபிஐ டீட்டெயில் அனுப்பிச்சு விட்டு சொல்லிட்டு வெட்டுக்கிட்ட யூபிஐ டீட்டெயில் வாங்கிட்டு வெயிட் பண்ணேன். இது வெட்டுக்கு தெரியும், வெட்டு வெயிட் பண்ண உனக்கு நான் ரிவார்டு கொடுத்துறேன் அப்படின்ட்டு. இவன் இடையில அது கூட ரிவார்டு கிடைக்கல. இவனுக்கு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துட்டு எவனெல்லாம் அழிக்க முடிவு பண்ணானோ எவனா இப்ப வளர்ந்துட்டு இருக்கான், எவனுக்கு எல்லாம் காசு கிடையாது பார்த்தான். அவனுக்கு எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் போட்டு என்கிட்ட கூட்டு வந்தான். கூட்டு வந்து அவனுக்கு எல்லாத்தையும் பேச வைக்கிறான். பேச வச்சா அவனுக்கு ரொம்ப தெளிவா இருக்கானுங்க. அவனுக்கு லைஃப் இவன் செத்துட்டானா இவனு சேர்ந்து இந்த முதல்ல இழுத்துட்டு போவாங்களா ரெடி ஆயிட்டான். புரியுது. இன்னைக்கு காலையில நீங்க டோனிக்கு பிசி வாங்குறது காசு கொடுத்தோம்னா என்னது அவனுக்கு இதுல இன்னொரு இதுல வந்து ஐபோன் 17 கேட்டான். அதுக்கு முன்னாடி வந்து யூபிஎஸ் வாங்கணும். எனக்கு யூபிஎஸ் இருந்தா நான் வந்து டெய்லி 15 ஹவர்ஸ் கிழிச்சிருவேன் எப்படி யூபிஎஸ் கேட்டான். ஏன்னா டோனி எல்லாம் வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் பண்ணி யூபிஎஸ் வாங்கி உட்காந்து டோனி எல்லாம் 1000 ரூபாய் மிஷன் கொடுத்தேன். 30 நாள் கண்டினியூஸா மிஷன் முடிச்சா யூபிஎஸ் வாங்கிட்டான். அந்த காசுல 10 ரூபாய் செலவு பண்ணல. பிரேக் டைம்ல போய் தறி ஓட்டிட்டு இருக்கான். அவன்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணுவான்னா போய் தறி ஓட்டும் ப்ரோ அப்படிங்கிறான். எவ்வளவு கிடைக்கணும் 400 ரூபாய் கிடைக்குங்கிறான். அவனுக்கு கொடுக்க தோணுமா இவனுக்கு கொடுக்க தோணுமா? எல்லாருமே டோனி பக்கம் திரும்பிட்டாங்க ஜோக்கர் ப்ரோ. நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் தறி 400 ரூபாய் தான் அது கிடைக்குமா? அதுல போய் தறி ஓட்டுறான். எவ்வளவு அதாவது ஒரு நாளைக்கு 400 ரூபாய் இல்ல எவ்வளவு வாரத்துக்கு 400 ரூபாய். அவனுக்கு அந்த காசோட அருமை தெரியுது. அவன் கைத்து உங்க லைன்ல பார்த்துட்டு சாக் ஆயிட்ட கைத்து கட்டல உட்காந்து விளையாடுறான். அவன் சேர்ல உட்காந்து ஏசி போட்டு விளையாண்டு ஏசி போட்டா ஏசி கூலிங்கா இல்ல ஐபாட் ஹீட் ஆகுதுங்கிறாங்க. அவன் எந்த கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு நாள் போன் பண்ணி எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்கண்ணா நரேன்னு எனக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு. 10 லட்ச ரூபாயா? 10 லட்ச ரூபா என்கிட்ட 10 லட்ச ரூபா கேட்டான். ஒட்டையில இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. 10 லட்ச ரூபா கொடுங்க ப்ரோ அப்படின்னா எதுக்குடா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி வந்து நான் ஒரு வீட்டுக்கு வந்து 10 லட்ச ரூபா போகியத்துக்கு போயிட்டு நான் வந்து யூடியூப்ல வர ரெவன்யூ வச்சு பெரிய ஆள் ஆயிருவேன், எனக்காக ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க, எனக்காக இது கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு 10 லட்ச ரூபா கேட்டான் ப்ரோ. போட்டேன் எனக்கா இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி இதெல்லாம் எதுக்கு போய் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு என்ன இதெல்லாம் ஒரு இதா அவன் ஒரு இதாக தான் கேட்டிருப்பான் அதெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு. இப்போ இந்த பொட்டையை 1000 ரூபாய்க்கு அவனை அக்யூஸ் பண்ணும்போது தான் இவன் 10 லட்ச ரூபா வந்து என்ன கேட்டான் ப்ரோ. அந்த சீன் ஷாட் இருக்கு வேலை காட்டுறவன் கதையிலே நான் வச்சு வெளுத்து விட்டு அனுப்பிச்சுட்டேன். 10 லட்ச ரூபா என்ன எவனா தருவான் லவ் கபால் ஓடுறாங்கிட்ட அப்படின்னு.
அன்னைக்கு லைவ்ல கூட சொன்னேன் இது 10 லட்ச ரூபா, என்னடா 10 லட்ச ரூபா வந்து கேட்குற அப்படின்னு கேட்டா. உங்கள்கிட்ட இஎம்ஐ கேட்ட மாதிரி என்கிட்ட 10 லட்ச ரூபா கேட்டானே போட்டேன் கேட்டானே. நானே கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். 5000 மிஷன் பண்ணா 4000 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா மிஷன் முடிச்சா நீ மிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச்க்கு 50 கில் அடிக்கணும், நீ ஃபர்ஸ்ட்லயே போய் செத்துருவ, தனியா தூக்குதாட போட்டு செத்துருவ. ஆமா மத்த 3 பேர் உசர். ஆமா ஆமா, பின்ன இவனுக்கா தருவாங்க எல்லாம், இவனுக்கு ஃபுல்லா போய் நொட்டுவாங்க. இந்த நாய்க்கு மயில நொட்டுவாங்க. 400 ரூபா கம்மியா கொடுத்துட்டீங்க. டேய் மிஷன் கொடுத்து விளையாண்டவன் கம்முன்னு இருக்கான், குவைட்டாடுறா. எல்லாத்துக்கும் தான் ஒன்று போவோம், அது எல்லாத்துக்கும் தான் போவோம், எப்பவுமே அப்படிதான். இவனுக்கு வேற நொட்டுவாங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்தேன். 22,000 ரூபாய்க்கு ஒரு மிஷன் கொடுத்தேன். அது இவன் சேட்லயே தான் போய் கொடுத்தேன். கொடுத்துட்டு பண்றானா முதல்ல இவன் தான் போய் செத்து மிஷனை முடிச்சு விட்டான். டோனி ராட்ரிக்கு இன்னும் அந்த கேப்ஷனா யாரோ அவங்க 3 பேரும் அவ்வளவு வருத்தப்பட்டானுங்க. மிஷனை முடிச்சுட்டு ஜாலியா என்ன பண்ண ரீகால் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன்டா செத்து 2 லைஃப் செத்துனா என்ன ரீகால் கூட பண்ண மாட்டேன். அவனுக்கு 3 பேரும் உசுரோட இருக்கானுங்க. அவனுங்களை குறை சொல்றான். நான் அதிகமா சிரிச்சுட்டு இவன் திருந்த மாட்டான். என்னத்த சொல்றது, நானு எனக்கு ஒன்னும் புரியல. என்ன கிளாரிபிகேஷன் சொல்லுங்க, ஏதோ டவுட் இருந்தா. ஏன்னா அவனுக்கு ஒரு 300 வாட்சிங் போனா அவனுக்கு லைட்டா தூக்கிருச்சு உடனே தூக்குதான் அம்மாளே. அந்த 300 அவன் நாயை அழிக்கிறது தான், அவனை போட்டு அடிக்கு நொறுக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு காமிச்சிருவேன், அவன் லைஃப் முடிச்சிருவேன், இவன் லைஃப் முடிச்சிருவேன். என்ன வேணா காமிக்க சொல்லுங்க, என்ன வேணா பேச காமிக்க சொல்லுங்க. அது எல்லாருக்குமே கிளாரிபிகேஷன் எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன். எல்லாருக்கும் இதா எனக்கு ஒண்ணே ஒண்ணு, இவனை இந்த டோனி பையனை கூட்டிங்கன்னா அவனுக்கு எப்ப காசு அனுப்பிச்சுட்டோம் டோனி பையனை கேளுங்க. இவனுக்கு அவன் பிசி வாங்க காலைல அனுப்பிச்சுட்டனால இன்னும் வரல, வந்தவன அவனை கூப்பிட்டுறேன் நம்ம அப்புறம் பேசலாம். நம்ம இவனுக்கு அனுப்பிச்சு விட்டு இவனுக்கு கொடுக்காதான் நான் வெயிட் பண்ண, நான் சொன்னதுக்கு அப்புறம் கொடு அப்படின்னு சொன்னேன். அது இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அதுவும் வந்து ஒரு அடுத்த ஹாஸ்பிட்டல் கார்டுக்கு வந்தான். எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு சரியில்லை தான் லைவ், அதனால தான் வரல. நீ முதல்ல லைவ் வா, டெய்லி வந்து ட்ரைஅவுட்ஸ்ல வின் பண்ணேன். ட்ரைஅவுட்ஸ்ல ஒரு மேட்ச் ஜெயிக்கும். எக்ஸ்போஸ் அப்புறம் அந்த நவடை வளவு நிறுத்த முடியல, பிரிச்சுட்டாங்க அவனை. இவன் தான் சொல்றேன், நான் ஹேக்கர் இல்ல. ஹேக்கர் எப்ப வந்திருக்கணும், ஹேக் போட்டதுக்கு அப்புறம் வந்து நான் லைவ்லயே இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஹேக் செக் பண்ணதுக்கு அப்புறம் எவன் கோயிலுக்கு போனா, எவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனா, எவன் வந்து ஊருக்கு அது இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அது இப்ப வேணாம், அது இன்னொரு நாள், அது இன்னொரு ஆமா அது இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அது நானுமே வச்சிருக்கேன் இன்னொரு பேசுறப்பதான் நம்ம சொல்லணும். ஆமாமா அவனுங்களே ஆமாமா இப்ப எடுக்க கூடாது, அவனுங்களை எப்ப முடிக்கணும் அப்ப முடிக்கலாம். இப்ப வேணாம், இப்ப வேணாம். பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 10 டேஸ்க்கு ஐபேட்ல இருக்கும், 8 டேஸ்ல இருக்கும், மொபைல்ல இருக்கும், வந்திருக்க மாட்டான். இப்ப கிளியர் ஆயிடுச்சான். ஆமா 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 10 நாள் ஓட்டிட்டானுங்க, 10 நாள் ஓட்டிட்டானுங்க, எல்லாம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டானுங்க. பார்த்தேன் இப்ப கூப்பிட்டா நான் வருவேன். இப்ப வருவான், ஆனா செருப்படி வாங்குவான், செருப்படி வாங்கி செத்துட்டே இருப்பான். கேம் பிளேல பார்த்தா தெரிஞ்சிடும். கேக்குறேன் இப்ப பண்ணுங்க பாப்போம்னா, இப்ப நான் இப்ப பண்ண மாட்டேன். நான் வந்து அடுத்த சீசன் பண்ணுவேன். நான் வந்து 1 மாசம் கழிச்சு பண்ணுவேன். டேய் எங்களெல்லாம் பார்த்தா காமெடியா இருக்காடா, சரி பண்ணுங்க அப்படின்னு நானும் சிரிச்சுட்டு விட்டுறது. சரி ஜோக்கர் ப்ரோ, நான் அப்படியே போறேன், அப்படியே கூப்பிடுறேன், ஜாலியா வாங்க, மறுபடியும் வேற ஏதாவது இருந்தா பேசுவோம். ஏதாவது எடுத்து வைங்க, லெட்டர் கிட்ட எடுத்து வைங்க. இருக்கு எல்லாத்தையும் பண்ணணுமான்னு தான் எனக்கு வேற ஒண்ணு பண்ணி போறே. நாய் அடிக்கிறேன்னு ஆகி போச்சு, அடிச்சு முடிச்சு விட வேண்டியதான். வாங்க வாங்க. இது வரைக்கும் அவன் சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு இது எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருக்கும். அவன் டைப்பிங் இதுல என்ன கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்ட நான் உள்ள வரணுனே வந்து லைவ் பிரேக் போட்டு போயிட்டான். முன்னாடியே போயிட்டான். நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சல, தம்பி நான் பிரேக் போயிருவேன் தம்பி, அறுவடை பண்ணான்னு வந்தாப்ல, தான் அப்படியே பிரேக் போகாம அப்படியே உட்காந்து போட்டு வணக்கிட்டேன். பேசிட்டு இருந்த மாதிரி இப்ப பேசிட்டு இருக்கப்ப இன்ஸ்டால போய் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறப்ப டைப்பிங்னு பண்ணாரு. வான் பண்ண தம்பி வந்தனா இதையும் போட்டுருவேன், உடனே டைப்பிங் கேன்சல் பண்ணிட்டு விட்டாரு. என்ன நேரமோ இறக்கி கொஞ்சம் அப்படியே அமுச்சு விடுங்க, எப்ப தேவையோ அப்ப சுத்த அடிச்சிடறேன். இன்னும் எவ்வளவு அனுப்பணும்னு சொல்லுங்க, அனுப்பலாம். அமுச்சு விடுங்க, நான் கொஞ்சம் இன்னும் வேற எவனாவது இதே மாதிரி எவனாவது வந்து இந்த ஸ்பான்சர் வந்து உனக்கு நான் 10,000 தரேன், இத போய் நீ உள்ள போயிட்டு நீ உள்ள நான் வெளியே நான் உனக்கு காசு தருவேன், நீ அங்க போய் எல்லாத்தையும் அது அப்புறமேட்டு பாத்துக்கலாம், சொல்லாதீங்க. அப்புறமேட்டு பாத்துக்கலாம். ஒவ்வொன்னா பண்ணாதான் நல்லா இருக்கும். அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. அந்த நாய்களை செருப்பு அடிக்கிறது அது அப்புறம் கடைசியா பாத்துக்கலாம். அது வந்து அது பிரம்மாஸ்திரம், வாரம் நடத்தும் போது பண்ணுவோம். அது தப்புன்னு பண்ணாதான் அது நல்லா கிளிக் ஆகும். இப்ப வேணாம், ஒரே ஐடியா பண்ணினா மக்களுக்கு புரியாது, குழப்பமாயிருவாங்க. முதல்ல இவன் முடிச்சிருவோம். ஓகே, என்ன சொல்றோம் மதன் ப்ரோ? அவனோட அடுத்த அக்யூசேஷன் வந்து இந்த வார்டுக்குலாம் ரிவார்டு கொடுக்கலையா, அதுக்குதான் இந்த நாய்களுக்கு அப்பப்பே வந்து அமுச்சுட்டு கொடுத்தது. இவன் வந்து ஆனா நல்ல பசங்களுக்கு அப்பப்போ வாங்கிட்டு சைலண்டா இருந்தானுங்க. இன்னொன்னு ஈவெண்ட் நடத்தி கொடுக்கணும்னு எல்லாருமே இல்ல. ஈவெண்ட் இப்போ எல்லாமே கொடுத்தோம். கையில ஒரு இப்போ நாங்க டிடிக்கு வந்து நாங்க கூப்பிட்டு கிரவுண்ட் வந்து கையில காசு கொடுத்துறோம். அது ஒரு வீடியோவே இருக்கு யூடியூப்ல, அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு.
வேற ஒரு வெளி கிளானுக்கு நம்ம இந்த மாதிரி ரோஹன் ப்ரோ கூப்பிட்டு காசு கொடுத்தோம். அது இன்னமும் இப்ப பாக்குறது கூட நல்லா இருக்கு. நம்ம பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மெடல் போட்டு நம்ம ஒரு கப்பு கொடுத்து கையில காசு கொடுத்து போட்டோ வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டா அது காலங்காலமா இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரோஹன் ப்ரோ வந்து பண்ணலாம், நல்லா பண்ணலாம், சிறப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது ஈவென்ட் பண்ணா கரெக்டா தான் பண்ணோம். நாம சோம்பேறி, அதுல கொஞ்சம் எப்பவுமே சோம்பேறிங்க தான். அவன் கேட்ட கேள்வியே திரும்ப அவன் என்ன திரும்பினா, நானா 2 மாசம் எனக்கு வேற வேலை இல்ல, 8 மணிக்கு லைவ் வாங்குறாரு, நான் என்ன அவர் வீட்டு அவர் கம்பெனில வேலை செய்யறேன்னா இல்ல அவர் ஸ்லேவா? 8 மணிக்கு லைவ் என்ன ரோஹன் ப்ரோக்கு தேவையா தம்பி? 8 மணிக்கு லைவ் உனக்கு 50,000 தரேன்னு சொல்றது. ரோஹன் ப்ரோ எவ்வளவு காசு? 50,000. ரோஹன் ப்ரோ இவனுக்கு 50,000 கொடுக்குற ஒரு பெரிய விஷயமா? நான் ரோஹன் ப்ரோ 50,000 ரூபாவை யுவா நம்பர் 1 போறா, யுவாவுக்கு கொடுக்க போறேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இவனை சூத்தடிக்கணும்னா அது பரிசு வந்து ரோஹன் ப்ரோ கொடுக்காம இருக்க மாட்டாரு. அந்த பரிசு 1 லட்சமா கூட யுவாவுக்கு போகணுமே ஒழிய இவனுக்கு போகக்கூடாது. அது வந்து தவறு. இவன் வந்து எப்போ வந்து தவறான பாதை கான்ட்ரவர்சி எடுத்தானோ அப்பவே வந்து 50% மட்டும் தான் எக்ஸ்போஸ்டு. நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. சரி, ஓகே, நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க. இப்ப கால் கட் பண்ணோட எனக்கு ஸ்கிரீன்ஷாட் தயவு செஞ்சு அனுப்பிச்சு விடுங்க. எப்ப பாட்டிக்கணுமே அவன் அப்ப பாட்டிக்கிறவன முடிஞ்சு போச்சு. மாட்டிக்கிச்சு இல்ல, போட்டு நொறுக்கலாம் அவனை. எனக்கு தெரிஞ்சு வாயை திறக்க மாட்டான். இதுல வர வாய் காங் டிடிஎம் கூப்பிடு வரான், டோரோ கூப்பிடு வரான். முதல்ல அவன் எல்லாம் எவன் தெரியாம எல்லாரையும் கூப்பிடு. அவனுக்காவது என்னைக்காவது ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு. இவன் கூட வந்தானா மொத்த வாய்ப்பு எல்லாம் பண்ணிடுறான். அவன் தான் ஒவ்வொருத்தனுக்காவது ஏதாவது நாளா கொஞ்சம் ஒருத்தரும் பாவம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த டோரா இவங்க சில பேருக்காவது இருக்கு, ஒரு 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 சாஃப்ட்வேர் இருக்கு. இவன் கூட மொத்தமா முடிச்சிடுறான், அந்த சாப்டரே எல்லாம் பண்ணிடுறான். அது இவன் தண்ணிக்குள்ள போயிட்டா மொத்தத்து பேரே இழுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். உஷாராயிருவாங்கல்ல, அவங்க உஷாராயிருவாங்கல்ல. இவன் போறான், இவன் போறது இல்லாம நம்மளே முடிக்க பாக்குறான்னு எல்லாம் இவன் இப்படி மாட்டிருக்கான்ல. உங்கள்ட்ட விஎம்ஐ வாடகை காட்டுனது நான் எதுவுமே சொல்லாம அப்படியே நடிச்சிட்டு இருந்தான். ஏன்ட்ட 10 லட்சம் கேட்டது. 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், சொல்லுங்க. எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், அது ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியே சொல்றேன். சொல்லுங்க. இவன் இந்த எவன்கிட்ட போய் பேசி என்ன மிரட்டினாங்க, என்ன இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம பாஸ் ஸ்குவாட்ல இருக்கணும். இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுங்க, இதோட நிப்பாட்டிக்கணும். இவனுக்கு சப்போர்ட் பண்றது வந்து நின்னானுங்கன்னா அதையும் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல ஃபர்ஸ்ட் அனுப்புவேன். அவனுக்கு கேரியரே 5 பேரும் அவனுங்களை வந்து குவைட்டா இருக்க சொல்லுங்க. இவனுக்கு சப்போர்ட் பண்றதுங்கிற பேர்ல இவன்கிட்ட போய் பேசுறது வந்தா நல்லதானே ஜோக்கர் ப்ரோ. 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து இவன் நார்த் இந்தியா போறேன், எனக்கு ஹிந்தி தெரியும், ஐபோன் 17 வந்து நான் இது பண்றேன், போன் மொபைல்ல இது பண்ணிட்டு மொபைல்ல வந்து அவன் ஏதோ ஒரு இதுக்கு போறேன்னு சொன்னான். நான் இப்பவும் சொல்றேன், போய் நல்லா இருந்தா சந்தோஷம் தான். இப்பவும் சொல்றேன், போய் சந்தோஷமா இரு சாமி. நீங்க மறுபடியும் என்ன, நீங்க வந்து 7 இயர்ஸா பிஜிஎம் ஒரு கிளான் லீடர், உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியவே மாட்டேங்குது. அங்க எல்லாம் போனாலும் ஒண்ணு மொபைல்ல விளையாடணும், ஐபேட்ல விளையாடணும், வாயில விளையாண்டா காசு தர மாட்டாங்க யாரும். சரி விடுங்க, விளையாட ஏதோ திறமெல்லாம் இருக்க பையன் தான். என்னவோ தெரியல, என்ன ஏதோ தெரியல, என்ன கருமமோ தெரியல. இவன் வந்து மிஷினை முடிக்காம ராங் ரூட் எடுத்து ஆக்யூஸ் பண்ணி தப்பா விளாண்டு கடைசி நாள் இதை போட்டு சேனல் நல்லாதான் இருந்தான். என்னன்னு எனக்கு தெரியல, சில பேர் அப்படி இருப்பாங்க. அவன் பண்ணது கிச்சாவுக்கு வேணா பாதி காசு கொடுத்தலாம், பாவம் கிச்சா வேணான்னு வச்சா வேணா, எவனும் அமைதியா இருங்க. சோலோ யுவா வந்து நம்பர் 1 புஷ் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் வந்து ரியலா வந்து லைவ்ல போட்டு புஷ் பண்ணவங்களுக்கு திருப்புங்க. எல்லாம் யார் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு இது கொடுக்குற வழியை பண்ணு. இவாட்ட வச்சு ஆஃப்லைன்ல விளையாடாம டீம் அப் பண்ணாம லைவ்லயே புஷ் பண்ண சொல்லுங்க. இவா கோச் ஏதோ பண்ணுவோம் பாவம். சரி, ஓகே, பண்ணு. எவ்வளவோ பேர் இருக்காங்க, சிம்பா கிம்பான்னு எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ இருக்காங்க பாருங்க. சிம்பா, எஸ்பிடிஎஸ் ராஜா, ஜானு, எவ்வளவோ பேர் இருக்காங்க. பரிதாபமா அவங்களுக்கு எல்லாம் பண்ணுங்க. இதாவது இவன் ஒருத்தனால நீங்க நிறுத்த கூடாது, மத்தவங்களுக்கு பண்ணுனாதான் அது நல்லா வரும். புரிஞ்சுக்கோங்க. சொன்ன தெரியுங்களா மதம்பரம் இவனுக்கு யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, மிஷினே கொடுக்குது. யாரும் ஆமா கொடுக்கல, யாருமே கொடுக்கறது. அது கூட என்ன சொல்லுங்க, இவனுக்கு டிசிப்ளின். நான் டிசிப்ளின் 8 ஹவர்ஸ் 8 மணிக்கு வரேன், 24 ஹவர்ஸ் போடுறேன், 30 ஹவர்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா? அதுக்கு ஒண்ணு இவன் வந்து என்ன சொல்லிட்டான், ஏன் அவன் காசை உங்க கொடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா, நான் எனக்கு தேவையில்லையே, என்னோட மிஷின் அமௌண்ட்டே நம்ம எனக்கு எப்போ தேவையா வாங்கிக்குவேன். கட்டணுமா? எனக்கு தேவையில்லப்பா, என் வைஃபை நல்லாதான் இருக்குது. நான் யாருக்கிட்ட எனக்கு அந்த பேச்சே கிடையாது. நான் உங்க காலைல நைட் வரைக்கும் உழைச்சி சாப்பிட்டுக்குவேன். எனக்கு தேவையில்லை, உட்காந்துருவேன். நான் 24 மணி நேரம் உட்காந்து ஹேர் ரெவன்யூ வச்சு எடுத்துட்டு போயிடுவேன். நான்
அது இல்லாம அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத எனக்கு இது வேற வேலை இருக்கும் உங்களுக்கு. அப்படி வேற வேலை இருந்தா இது புட்டா கூட உட்காந்து விளையாண்டு உங்களுக்கு ரேங்க் புஷ் ஏதோ மிஷன் கொடுத்தா பண்ண சொல்லுங்க, புட்டாவை காசு கொடுத்துடலாம். வேணாம் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். சந்தோஷம், என்ன விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க சரியா? இல்ல இனிமேல் இது மாதிரி சொல்ல மாட்டீங்கல்ல, காசு கொடுக்கல ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. செருப்படி வாங்கின பிறகு இனிமேல் என்ன சொல்லுவாங்க, வீட்டு வாடகை கொடுக்கல, இஎம்ஐ கொடுக்கலன்னு சொல்றா ஒழுங்கா பொச்சை போட்டு உண்மைய. வீட்டுக்கு வாடகை கொடுக்கல, உம்மால இஎம்ஐ கொடுக்கலன்னு, அதை விட்டுட்டு மிஷின் கொடுக்கல, பூல் கொடுக்கலன்னு ஏமாத்தி தெரியல பட்டா பையா. இஎம்ஐ கொடுக்கல, கரண்ட் பில் கொடுக்கல, இஎம்ஐ கொடுக்கல, வாடகை கொடுக்கலன்னு சொல்றதுக்கு இது பண்ணிட்டு மாத்தியா பேசுற. இருடி மாப்பிள்ள வச்சுக்கிறவனுக்கு பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஜோக்கர்.